போட்டித் தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். பொது தமிழில் குறிப்பாக அந்த நூலாசிரியர்கள் படிக்கும்போது நமக்கு நிறைய விஷயம் மறந்துடும். யார் எந்த நூல் எழுதுனாங்கன்னு ஞாபகம் இருக்காது. அதுக்காக புதுசாக ஒரு முயற்சியாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய நூல்களை காம்போ பண்ணி எடுத்துகிட்டு கொடுக்குறேன். அதாவது கம்பைன் பண்ணிடலாம். நிறைய நூல்களை நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, இல்லை ஒரே மாதிரி ரைமிங்காக வர மாதிரி, இந்த மாதிரி இருக்கிறதுல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொண்டு கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறதோடு நிறுத்திடாமல் இதை ஏதாச்சும் ஒரு இடத்துல எழுதி வச்சுக்கிட்டு இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தேர்வுக்கு போகும்போது உங்கள்கிட்ட கொடுத்து இந்த நூல் யார் எழுதுனாங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. ஓகேவா? வீடியோ பார்க்காம ஒரு பேப்பர் எடுத்து வச்சு யார் என்னென்ன சொல்கிறனோ அதை அப்படியே நோட் பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் மொத்தமாக ஒரு 12 செட்டு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம இந்த மாதிரிலாம் படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மறக்காது. ஏன்னா புத்தகத்தில் இருக்கிற மாதிரியே படிச்சிட்டோம் அப்படின்னா திடீர்னு ஏதாச்சும் ஒரு இடத்த கொடுத்து கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் திணறுவோம். இல்லை இது யார் எழுதுனாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி போகும். அப்படி இல்லாமல் கொஞ்சம் காம்போவாக ஒன்றுக்கு அப்படி ரைமிங்காக வர மாதிரி பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு 75% நமக்கு ஞாபகம் வந்துடும். மீதி இருக்கிறத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? முதல் கேள்வி பாருங்கள். சிரிக்கும் பூக்கள் கண்ணீர் பூக்கள் நூல்களின் ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கண்ணீர் பூக்கள் அப்படின்றது நமக்கு மு. மேத்தா அவர்களோட மிக சிறந்த நூல். ஓகேவா? அப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒன்று ஈஸியாக போட்டுருவீங்க. அப்போ கண்ணீர் பூக்கள் அப்படின்னா மு. மேத்தான்னு தெரியும். கரெக்டாக? அப்போது நமக்கு ஏ ஆப்ஷன் வராது. அப்போது மீதி இருக்கிற 3 தான் ஏதாவது ஒன்று ஆப்ஷன். இப்போ அடுத்ததாக சிரிக்கும் பூக்கள் அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னு தெரியணும். இதில் சிரிக்கும் பூக்கள் அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அளவள்ளி அப்பா. ஓகேவா? டி தான் சரியான ஆன்சர் இதுக்கு. ஓகே, சிரிக்கும் பூக்கள் அப்படின்னா அளவள்ளி அப்பா, கண்ணீர் பூக்கள் அப்படின்னா மு. மேத்தா. ஓகேவா? தெளிவாக இருக்கா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்ததாக பாருங்கள். லிங்க புராணம், ஹரிச்சந்திர புராணம், கூர்ம புராணம் நூலின் ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் 10வது தமிழ் புத்தகத்தில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். லிங்க புராணம் அப்புறமா கூர்ம புராணம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு யாருன்னா அதிவீரராம பாண்டியன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் எழுதின நூல். ஓகேவா? லிங்க புராணமும் கூர்ம புராணமும் நமக்கு அதிவீரராம பாண்டியன் எழுதுனது. அப்போ நீங்கள் ஆப்ஷனில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா முதல்லையும் லாஸ்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அதிவீரராம பாண்டியன் வரணும். ஓகேவா? நீங்கள் அந்த மாதிரி பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் பாருங்கள், டி ஆப்ஷனில் நமக்கு ஆரம்பத்துலேயும் அதிவீரராம பாண்டியன் இருக்குது, முடியும் போதும் அதிவீரராம பாண்டியன் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் நாங்கள் சூஸ் பண்ணிடலாம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா தெரியாத ஒன்று தெரிஞ்சிக்க முடியுது. பாருங்கள், ஹரிச்சந்திர புராணம் அப்படின்னு நூல் எழுதுனது யார் பாருங்கள். ஹரிச்சந்திர புராணம் அப்படின்னு நூல் எழுதுனது நமக்கு வீர கவிராயர் அப்படின்றவர் எழுதியிருக்கார். ஓகேவா? ஹரிச்சந்திர புராணம் அப்படின்ற ஒரு நூலை எழுதுனது வீர கவிராயர். நீங்கள் அதே மாதிரி எல்லா ஆப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா சென்டரில் பாருங்கள், எல்லாத்துலேயுமே வீர கவிராயர் வீர கவிராயர் வீர கவிராயர் தான் இருக்குது. ஓகேவா? அப்போது உங்களுக்கு புத்தகத்தில் இருக்கிறத தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக லிங்க புராணமும் கூர்ம புராணமும் கண்டிப்பாக அதிவீரராம பாண்டியன் எழுதினார் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு சரியான ஆன்சர் கொடுத்துருக்க முடியும். கரெக்டாக? இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள். சாணக்கிய சபதம், சிவகாமியின் சபதம் நூலின் ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. இதில் சிவகாமியின் சபதம் இது மிக முக்கியமான ஒரு வரலாற்று நூல். ஓகேவா? நமக்கு மகேந்திரவர்ம பல்லவன் 2ஆம் புலிகேசியை தோற்கடிச்சிருப்பார். அதாவது 2ஆம் புலிகேசி மகேந்திரவர்ம பல்லவனை தோற்கடிச்சிருப்பார் காஞ்சிபுரத்தில். கரெக்டாக? இதற்கு பழி தீர்க்கிறதுக்காக தான் இவரோட பையன் வேறு மகேந்திரவர்மனோட பையன் நரசிம்மம் போயிட்டு 2ஆம் புலிகேசி கொண்டிருப்பார். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே? மகேந்திரவர்ம பல்லவனை கொண்டுட்டு இங்கே காஞ்சிபுரத்துலேருந்து சிவகாமி அப்படின்ற ஒருத்தரை அவங்க கூட்டிகிட்டு போயிருப்பார். யார்? 2ஆம் புலிகேசி. அந்த ஸ்டோரியை பேஸ் வச்சு தான் நமக்கு சிவகாமியின் சபதம் அப்படின்ற ஒரு நூலை எழுதுனது. யாருன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், வரலாற்று நூல் அப்படின்னாலே ஃபேமஸான ஒரே ஒரு ஆள் நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா கல்கி. எல்லாருக்குமே தெரியும். கல்கினா அவரோட இயற்பெயர் கிருஷ்ணமூர்த்தி. கல்கின்றது அவர் நடத்தின இதழ். ஓகேவா? நீங்கள் இதை வச்சு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதை வச்சு போட்டிங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பாருங்கள் கல்கி இருக்குது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில். அப்போது இந்த 3ஆவதாக இருக்கிறதுல கிருஷ்ணமூர்த்தின்றது கல்கியோட இயற்பெயர். உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும். கரெக்டாக? இது தெரிஞ்சுருந்தால் நீங்கள் அந்த 2வது ஆப்ஷனை விட்டுருப்பீங்க. 2வது ஆப்ஷனை விட்டுட்டு மீதிக்கிற 3ஐயும் பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே. அடுத்ததாக சாணக்கிய சபதம் அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னாக்க இதை பாருங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு ஆப்ஷனு தெரியல அப்படின்னா ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஆப்ஷன்லையும் எந்த இது பேர் அதிகமாக ரிப்பீட் ஆகுதோ அது ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குதுன்னு எப்பயுமே கன்சிடர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இந்த மாதிரி மெத்தட் அப்ரோச் பண்ணிங்க அப்படின்னா. அப்போ பாருங்கள், நமக்கு அதிகமாக முதல்ல வரக்கூடிய திருமாறன் அப்படின்ற பேர் வருதா?
அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த திருமாறன்ற பேருக்கு ஆப்ஷனாக போகலாம். அப்போ போகும்போது கண்டிப்பாக ஏவுக்கு என்ன பண்ணிடுறேன் நீங்கள் திருமாறன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டாக. ரெண்டாவதாக இருக்கிறது உங்களுக்கு கல்கி, அதாவது கிருஷ்ணமூர்த்தின்னு தெரியும். இப்போ பாருங்கள், திருமாறனும் கல்கியும் வரது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷனில் தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் எதுனா சி தான் கரெக்ட். ஓகேவா, தெளிவாக இருக்கா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தில்லை கலம்பகம், மதுரை கலம்பகம், திருக்காவலூர் கலம்பகம் நூலின் ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. இதில் தில்லை கலம்பகம் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தாங்க, ஒன்றும் இல்லாமல் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இப்போ பாருங்கள், தில்லை கலம்பகம் மிக முக்கியமானது. இது பாருங்கள், எல்லா ஆப்ஷன்லையும் இரட்டையர்கள்னு ஒன்று இருக்குது. அப்போ கண்டிப்பாக தில்லை கலம்பகம் இரட்டையர்கள் எழுதுனது தான். ஓகேவா. அடுத்ததாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் திருக்காவலூர் கலம்பகம். திருக்காவலூர், காவல்னால் யார் காப்பாங்க? வீரமாக இருக்கிறவங்க காவல் காப்பாங்க. அப்போ கண்டிப்பாக அது யார் வரணும்? வீரமா முனிவர்னு வரணும். கரெக்டாக. இப்போ பாருங்கள், வீரமா முனிவர்னு சொல்லிட்டு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. கரெக்டாக, 2 ஆப்ஷன். அப்போ கண்டிப்பாக நமக்கு பியும் வராது, டியும் வராது. கரெக்டாக. இப்போது சென்ட்ரலில் இருக்குது பாருங்கள், மதுரை கலம்பகம். இந்த மதுரை கலம்பகம் அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னா நமக்கு குமரகுருபரர் எழுதுனது. கரெக்டாக. சென்டரில் நமக்கு குமரகுருபரர்னு வரணும், லாஸ்ட்டில் வீரமா முனிவர்னு முடியணும். அப்போது நமக்கு முடிகிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், எதுனா சி தான் கரெக்டாக வருது. கரெக்டாக. அப்போது தில்லை கலம்பகம் அப்படின்றது இரட்டையர்கள், மதுரை கலம்பகம் அப்படின்றது குமரகுருபரர், திருக்காவலூர் கலம்பகம் அப்படின்றது வீரமா முனிவர் எழுதின நூல். எல்லாமே மிக முக்கியமானது. இது இல்லாமல் குமரகுருபரர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் 2 நூல் இருக்குது கலம்பகத்தில். ஒன்று வந்து கையிலை கலம்பகம். ஓகேவா, கையிலை கலம்பகம். இன்னொன்று வந்து காசி கலம்பகம். இந்த காசி அப்படின்றது மிக முக்கியமானது. நமக்கு குமரகுருபரர் வந்து கடைசி காலத்தில் இறந்து போன இடமும் அங்கே தான். ஓகேவா, காசி. ஓகேவா. இப்போது மதுரை கலம்பகம், கையிலை கலம்பகம், காசி கலம்பகம் 3 நூலை எழுதுனது யாருன்னாக்க குமரகுருபரர். அடுத்த கேள்வி, சித்திரமடல் உலாமடல் நூலின் ஆசிரியர்கள் கேட்குறாங்களா. இதில் சித்திரமடல் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். காலமேக புலவர். காலமேக புலவரோட இயற்பெயர் தான் வரதன். அப்போது ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் கண்டிப்பாக கிடையாது. ஓகேவா. அப்போது மீதிக்கிற 3 ஆப்ஷன் பார்க்கணும். மீதிக்கிற 3 ஆப்ஷனில் உலாமடல் அப்படின்றது நமக்கு ஜெயங்கொண்டார் எழுதுன நூல், மிக முக்கியமானது. கலிங்கத்து பரணி அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெயங்கொண்டார்னு வருவீங்க. ஆனால் உலாமடல் அப்படின்னு நூலையும் எழுதுனது யாருன்னா நமக்கு ஜெயங்கொண்டார் தான். அப்போ ஆப்ஷன் எப்படி வரணும்னா கடைசியில் வந்து நமக்கு ஜெயங்கொண்டார்னு முடியணும். அப்போ முடியக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் இருக்குது, டியில் இருக்குது. ஓகேவா. அப்போ கண்டிப்பாக டி தான் அதுக்கான ஆன்சர். அப்போது காலமேக புலவரோட இயற்பெயர் தான் வரதன். இதுவும் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேவா. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டி தான் கரெக்டு. அடுத்த கேள்வி, முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல், அப்புறமா ஞானபீட விருது பெற்ற நூல் ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அதாவது முதல் சாகித்ய அகாதமி விருது, ஞானபீட விருது பெற்ற நூல்களோட ஆசிரியர் பேர் கேட்டிருக்காங்க. இதில் முதல் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1955 தமிழ் இன்பம் அப்படின்ற ஒரு நூல் தான் வாங்குச்சு. தமிழ் இன்பம். இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யாருன்னா ராபி சேதுப்பிள்ளை. அப்போது நமக்கு ஸ்டார்டிங்கில் வரும்போது ராபி சேதுப்பிள்ளைன்னு வரணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, பிசின்னு 2 இருக்குது. ஓகேவா. அப்போது கண்டிப்பாக ஏ கிடையாது, அதே மாதிரி டியும் கிடையாது. அப்போது இந்த 2 ஏதோ ஒன்று தான் நமக்கு ஆப்ஷனாக வரும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது பெற்ற நூலோட ஆசிரியர் கேட்குறாங்க. கரெக்டாக. ஞானபீட விருது எது ஃபஸ்ட்டு வாங்குச்சுன்னா தமிழில் சித்திரப்பாவை அப்படின்ற நூல் தான் வாங்குது. ஓகேவா. சித்திரப்பாவை. இந்த சித்திரப்பாவை அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அகிலன். ஓகேவா. சித்திரப்பாவை அப்படின்னு நூல் எழுதுனது யாருன்னா அகிலன். எந்த வருஷம்னா 1975. நமக்கு தமிழில் முதல்ல ஞானபீட விருது வாங்கின நூல் எதுன்னு கேட்பாங்க. அது வந்து சித்திரப்பாவை. எந்த வருஷம்னா 1975. யார் அதோட ஆசிரியர்னு பார்த்தீங்கன்னா அகிலன். ஓகேவா. இப்போ இதுக்கான ஆப்ஷன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. முதல் சாகித்ய அகாதமி விருதுன்னு வந்தால் நமக்கு இவர் ராபி சேதுப்பிள்ளை தமிழ் இன்பம் அப்படின்ற நூலுக்கு 1955. அதே மாதிரி ஞானபீட விருதுன்னு வந்தாக்க 1975 சித்திரப்பாவை என்ற நூலுக்கு யார் வாங்கினதுன்னா அகிலன்றவர் வாங்கியிருக்காரு. கரெக்டாக பாருங்கள், 2த்துக்குமே இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து 20 வருஷம். கரெக்டாக. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 55, 75 ரெண்டுமே ரைமிங்காக வரும். நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. சாகித்ய அகாதமினா நமக்கு 55, ஞானபீட விருதுனா 75, 2த்துக்குங்கிற கேப்பு 20. ஓகேவா. அடுத்த கேள்வி பார்க்கலாமா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். மலரும் மனமும் மலரும் மாலையும் நூலின் ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. ஈஸியாக பார்க்கலாம் பாருங்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மலரும் மாலையும் இந்த நூல் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. யாருன்னா கவிமணி தேசிய விநாயகம். கரெக்டாக. ஆப்ஷன் பாருங்கள், நமக்கு ஏ ஆப்ஷனில் அப்படி வரலை. அப்போ ஏ கிடையாது. அப்போ மீதி இருக்கிற 3 தான் ஒரு ஆப்ஷன். ஓகேவா. இதில் மலரும் மனமும் அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு PS ராமையா அப்படின்றவர் எழுதியிருக்கார். ஓகேவா. PS ராமையா. இப்போ பாருங்கள்,
இதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு டி தான் கரெக்டு. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு போங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஏ வராதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. அப்போது ஒரு 25% ஆப்ஷன் வந்து நம்ம தப்புலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். அப்போ 75% நம்ம ரைட்டாக தான் போட போகிறோம். கரெக்டாக அந்த 75%ல் நம்ம எந்த அளவுக்கு அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, அது எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, இப்போ பாருங்கள் ரெண்டையும் காம்போ பண்ணிக்கோங்க. மலரும் மாலையும் அப்படின்னா தேசிய விநாயகம், மலரும் மனமும் அப்படின்னா நமக்கு பிஎஸ் ராமையா அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு மனிதனின் கதை, ஒரு கதாசிரியனின் கதை, அதாவது முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறு. இந்த நூலோட ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இதில் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜெயகாந்தனோட நூல்களில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். அவரோட மொழிபெயர்ப்பு நூல் தான் வந்து ஒரு கதாசிரியனின் கதை. அதாவது முன்சி பிரேம்சந்த் அவரோட வாழ்க்கை வரலாறு தமிழில் மொழிபெயர்த்து கொடுத்தது யாருன்னு நமக்கு ஜெயகாந்தன். கரெக்டாக? அப்போது அந்த ஒரு கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு டி தான் எடுத்திருப்பீங்க. கரெக்டாக? இதை ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நீங்கள் ஒரு ஆப்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மீதி யார் வர போகிறாங்க? ஒரு மனிதனின் கதை அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னா நமக்கு சிவசங்கரி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இன்னொன்று பாருங்கள், எல்லா ஆப்ஷன்லையுமே வந்து சிவசங்கரி அப்படின்ற ஒன்று தான் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த ஜெயகாந்தன்றது ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு சில கேள்விகள் வந்து நூலாசிரியர்கள் வந்து நமக்கு புத்தகத்தை தாண்டியும் வருது. அப்படி வரும்போது நமக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னா, நம்ம புத்தகத்தை தெளிவாக படிச்சிருந்தோங்க அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்காக தான் சொல்கிறது. புத்தகத்தில் இருக்கிற அந்த எல்லா கேள்வியும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாத கேள்வி கூட நீங்கள் கரெக்டாக ஆன்சர் போட முடியும். ஓகேவா? அப்போது ஒரு கதாசிரியனின் கதை, அதாவது முன்சி பிரேம்சந்தோட வாழ்க்கை வரலாறு, அதை மொழிபெயர்த்து கொடுத்தது யாருன்னா நமக்கு ஜெயகாந்தன். ஒரு மனிதனின் கதை அப்படின்ற நூல் எழுதினது தான் நமக்கு சிவசங்கரி அப்படின்றவர். ஓகேவா? அடுத்த கேள்வி பாருங்கள். வாடா மல்லி வாடா மலர் நூலின் ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. கரெக்டாக? இதில் யார் வருவாங்கன்னு பாருங்கள். நமக்கு வாடா மலர் அப்படின்ற நூல் எழுதியிருந்தாருன்னா நமக்கு மு வரதராசனார். நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள், எல்லாத்துலேயுமே மு வரதராசனார் தான் இருக்குது. அப்போது கண்டிப்பாக அது ஆப்ஷன் மாற போகிறது கிடையாது. இன்னொன்று தான் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். இதுக்கு நீங்கள் ஆப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க யாருன்னு சொல்லிட்டு. வாடா மல்லி அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னா நமக்கு நீலகண்டன் அப்படின்றது எழுதியிருக்காரு. ஓகேவா? நீலகண்டன் அப்படின்ற ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு. எதுனா வாடா மல்லி அப்படின்ற நூலை. அப்போ வாடா மலர்ன்ற நூல் யார் எழுதியிருக்காருன்னா மு வரதராசனார். இதுக்கான சரியான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சி தான் கரெக்டு. இதெல்லாம் அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னாக்க உங்களுக்கு படிக்கும் போது இதை வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கணும். இப்போ ஜஸ்ட் இப்போ பார்த்துட்டு அப்படி விட்டுட்டிங்கன்னா மறந்துடும், கண்டிப்பாக மறந்துடும். நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். முள்ளில் ரோஜா முள்ளும் ரோஜாவும் வெள்ளை ரோஜா நூலின் ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. இதில் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். வெள்ளை ரோஜா அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னா நமக்கு தேனரசன் அப்படின்றவர் எழுதியிருக்காருன்னு தெரியும். கரெக்டாக? நீங்கள் அந்த ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பி அடிச்சிடலாம். ஓகேவா? இப்போது பி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது. முள்ளில் ரோஜா அப்படின்ற நூல் யார் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்டன்றவர் எழுதியிருக்காரு. முள்ளும் ரோஜாவும் அப்படின்றது நமக்கு நான் பிச்சமூர்த்தி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. வெள்ளை ரோஜா தேனரசன். இப்போ பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் காம்போவாக இருக்கிறதுனால இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். இது நமக்கு தனித்தனியாக கேட்பாங்க, இல்லைனா பொறுத்துக்களை கேட்பாங்க. இப்போ நம்ம படிக்கிற நோக்கத்தில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேவா? நமக்கு வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். டக்குன்னு ஒன்று கேட்டால் ஒன்று தெரியணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக தான் அப்படி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகேவா? முள்ளில் ரோஜான்றது நீலகண்டன், முள்ளும் ரோஜாவும் அப்படின்னா பிச்சமூர்த்தி, வெள்ளை ரோஜானா தேனரசன். ஓகேவா? சிம்பிளாக இருக்கா? இப்போ அடுத்த கேள்வி பாருங்கள். அடுத்ததா பல்லவ திலகம், அப்புறமா ஒரு நிமிஷம் கரெக்டானு தெரியலையே. சரி, ஓகே. இந்த நூல் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பல்லவ திலகமா இல்லை பல்லவ தீவான்னு தெரியல. அது ஒன்று நான் செக் பண்ணி சொல்கிறேன். ரெண்டாவது பாருங்கள், மணிப்பல்லவம். இந்த நூலோட ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு யாருன்னா இதுக்கு மணிப்பல்லவம் அப்படின்ற இந்த நூல் எழுதுனது யாருன்னா நமக்கு பார்த்தசாரதி. ஓகேவா? நான் பார்த்தசாரதி. இந்த பல்லவ திலகம் அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னா நமக்கு சாண்டில்யன். ஓகேவா? இப்போது நமக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்டு. இந்த ஒரு நூலோட பேர் மட்டும் நான் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணிடுறேன். ஓகேவா? அது பல்லவ திலகமா இல்லை பல்லவ தீவான்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஒன்று மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து நமக்கு சாண்டில்யன் தான். ஓகேவா? நான் செக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி கொடுத்துட்றேன். மணிப்பல்லவம் அப்படின்ற நூல் எழுதுனது யாருன்னா நமக்கு நான் பார்த்தசாரதி தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஓகேவா? அடுத்ததாக கடைசி கேள்வி. இந்த வரிசையில் நம்ம கடைசி கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு செட்டு மாதிரி வச்சுக்கோங்க. நான் செட்டாக கொடுக்குறேன். ஓகேவா? ஒரே டைம் எல்லாமே நிறைய பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடுவீங்க, யாரும் எழுத கூட மாட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எழுதிட்டு ஒரு டைம் ரிவிஷனாவது பண்ணுவீங்க. ஓகேவா? அதுக்காக தான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக கொடுத்துட்றேன். ஓகேவா? இதில் பாருங்கள், பாண்டியன் தேவி பாண்டியன் பரிசு நூலின் ஆசிரியர்கள் கேட்டிருக்காங்க.
இதில் பாண்டியன் பரிசு அப்படின்ற நூல் யார் எழுதுனது? நமக்கு பாரதிதாசன். ஓகேவா? அப்போது பாரதிதாசன் யார் எதில் இருக்கிறாங்கன்னு பாருங்கள். நமக்கு ஏல கிடையாது, சியில் கிடையாது. அப்போ நமக்கு ஒன்றா பி இருக்கணும், இல்லைனா டி இருக்கணும். ஓகேவா? இதில் பாண்டியன் தேவி அப்படின்ற நூல் யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நான் பார்த்த சாரதி. ஓகேவா? இதில் நமக்கு பி தான் சரியான ஆன்சர். பாண்டியன் தேவி அப்படின்னா நான் பார்த்த சாரதி, பாண்டியன் பரிசு அப்படின்னா நமக்கு பாரதிதாசன். ஓகேவா? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய நூல்களை வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு, இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கம்பைன் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் அதை பயன்பெறட்டும். அதே மாதிரி ஒரு டைமும் வந்துட்டு நான் குரூப்பில் கொடுத்துட்றேன் என்னென்ன நம்ம வீடியோ அடுத்து என்ன கொண்டு வர போகிறோம், இல்லை என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஓகேவா? உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னாலும் நீங்கள் குரூப்பில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதை பார்த்து பண்ணிக்கலாம். ஓகேவா? நமக்கு டைம் கிடைக்கும்போது பண்ணுறேன். நானும் வந்துட்டு டைம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இருக்கிற டைமிங்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்றேன் எல்லா வீடியோவும். ஓகேவா? தேங்க்யூ.